படத்தில் காணப்படும் இப்பாம்பை பற்றி அறிந்து கொள்ளும் முன்பு இருதலை பாம்பு என்ற கூற்றிற்கான விளக்கத்தை பார்ப்போம். இருதலை பாம்பு என்ற கூற்றை இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று, ஒரு தலைக்கு பதிலாக அதனுடன் மற்றொரு தலை சேர்ந்து இருப்பது. ஆடுகள் சில சமயம் 8 கால்களுடன் குட்டியை ஈன்பதும் மாடுகளும் சில சமயம் 8 கால்களுடன் கன்றை ஈன்பதும் மிகவும் அபூர்வமாக நடக்கும் நிகழ்ச்சியாகும். மனித குழந்தைகளும் சில சமயம் 2 குழந்தைகள் ஒட்டி பிறப்பதை பார்த்திருப்போம். ஆனால் இவை இயற்கையில் வெகு அபூர்வமாகவே நிகழ்கின்றன. விலங்கினங்களில் இவ்வாறாக பிறக்கும் குட்டிகள் நீண்ட நாட்கள் உயிர் வாழ்வதில்லை. மற்றொரு வகையான இருதலை பாம்பு என்பது படத்தில் காணும் இப்பாம்பாகும். ஒரு தலை முன்பக்கமும் மற்றொரு தலை வால்பகுதியாகவும் இருப்பதாக கூறப்படுகிறது. உண்மையில் இவை இருதலைகளை கொண்டுள்ளனவா என்றால் இல்லை. பின் ஏன் இவை இருதலை பாம்பு என்று கூறப்படுகின்றன என்றால், இவற்றின் வால்பகுதி தலைப்பகுதியை போன்றே அமைப்பை கொண்டுள்ளன. ஆதலால் இது எது தலைப்பகுதி எது வால்பகுதி என்று கண்டுபிடிக்க சிரமம் ஏற்படுகிறது. இது இயற்கையின் ஒரு பாதுகாப்பு அம்சமாகும். இவற்றை தாக்க வரும் விலங்கினங்கள் எது தலைப்பகுதி என்று தெரியாமல் வால்பகுதியை தாக்கினால் அவை உயிர் தப்பிக்க வாய்ப்பு ஏற்படுகிறது. இவ்வகை பாம்புகள் சாதாரணமாக மணற்பாங்கான இடங்களிலும் பாறைகள் நிறைந்த பகுதிகளிலும் வறண்ட நிலங்களிலும் காணப்படுகின்றது. இவைகள் பொதுவாக மண்ணிற்குள் புதைந்து காணப்படும். இவற்றை மண்ணுளி பாம்பு என்று கூறப்படுகிறது. இது மட்டுமின்றி இவற்றிற்கு பல்வேறு மற்ற பெயர்களும் உண்டு. ஆங்கிலத்தில் இவற்றை இந்தியன் சாண்ட்போவா, ஜான்ஸ் சாண்ட்போவா, டபுள் ஹெட்டட் ஸ்னேக், ரெட் சாண்ட்போவா, ப்ரௌன் சாண்ட்போவா என்ற பல்வேறு பெயர்களில் அழைப்பதுண்டு. தமிழில் இருதலை பாம்பு அல்லது இருதலை நாகம் என்ற பெயரிலும் இவை கூறப்படுகின்றது. இவ்வகை பாம்புகள் விஷமற்ற பாம்புகளாகும். இவை விஷப்பாம்புகள் அல்ல. இவை விஷமற்ற சாதாரண பாம்புகள். இவை 2 அடி முதல் 3 அடி வரை வளரக்கூடியவை. இந்தியா முழுவதும் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் இவை சாதாரணமாக காணப்படுகின்றன. இப்பாம்பை பற்றி ஒரு சுவாரஸ்யமான தகவல், இப்பாம்புகள் எய்ட்ஸ் மற்றும் லெப்பரசி போன்ற சில நோய்களை குணப்படுத்துகின்றன என்ற தவறான கண்ணோட்டத்தில் இப்பாம்புகளை கடத்தி இல்லீகல் அனிமல் ட்ரேடில் இவை பயன்படுத்தப்படுகின்றன. இது ஒரு தவறான செய்தியாகும், கருத்தாகும். ஆனால் உண்மையில் இதுபோன்று இயற்கையில் எதுவும் நடப்பதில்லை.